தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியவர், புதிய அறிமுகத்தை கொடுத்தவர், உலக அளவில் தமிழ் சினிமாவை பற்றி பேச வச்சவர் அப்படிங்கிற வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. அவர் ஒன்றும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவையே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற அளவில் நம்ம பிரிக்கலாம். என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சோவியத் கலாச்சார மாளிகையில் குடோக்கின் ஃபிலிம் கிளப்புங்கிற ஒரு கிளப் ஆரம்பித்து அதுக்கு அவர் தான் தலைவர், நான் தான் செயலாளர். விழாக்களில் வந்து பரிசுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஏன் அனுப்புறது இல்லைன்னு போது அவர் என்ன எழுதுனாருன்னா, நமக்கு பட விழாவில் அனுப்புறதுக்கு பரிசு வேணுங்கிறதுக்காக அனுப்புகிறோம், பனிஷ்மெண்ட் வேணுங்கிறதுக்கு அனுப்புறது இல்லை. 16 வயதுலேன்னு ஒரு படம் கதாபாத்திரங்களை போடுறாங்க. சப்பானி, பரட்டை, மயில் தோன்றும் அப்படின்னு படம் வருது. சோளம் விதைக்கையில சொல்லி விட்டு போன பிள்ளைன்னு சோள காட்டுக்குள்ளார கேமரா போகுது. படத்தை பார்த்துட்டு வர்றோம். ஒரு வாரத்துக்கு எனக்கு படத்தை விட்டு வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு பாதிப்பு. பாரதி ராஜா சினிமா உலகத்துல வந்த போது பெருசா நாங்க பாதிப்பு ஏற்படுத்தினதெல்லாம் எங்க மாதிரி ஆட்களுக்கு தான். 2 சீனுக்கு அப்புறம் 3ஆவது சீன்ல அழுவ ஆரம்பிச்சிருவோம். பிரபலமான மனிதர்களுடைய சொந்த வாழ்க்கை எப்பவுமே சரியா இருக்காது. அது மாதிரி பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கை சரியா இல்லை. ஆனா அது அவருடைய கலைப்படைப்பையோ இதையோ தடையா இருக்கல. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. செட்டுக்குள்ள இந்த சினிமாவை கிராமத்துக்கும் மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியவர் வந்து பாரதி ராஜா அவர்கள். ஆனா அவரோட மறைவுக்கு அப்புறம் வந்து பல பிரச்சனைகள் வெளிவருதுங்க சார். முக்கியமா சொல்ல போனா அவரோட இறுதி சடங்குல கூட அவங்க மகள்களும் மருமகளும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அவர் கடைசி காலத்துல கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது இவர் தனிமை இருந்தாரா, இல்லை எனக்கு தனிமை இல்லைன்னு சொல்லி இவர் தனிமையில் இருந்தாருங்களா? குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தது, என்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு தெரியும். சில சந்தர்ப்பங்கள்ல நான் கொஞ்சம் தலையிட்டு சில சமரச முயற்சிகளை நான் அவங்க மனைவி நான் பார்த்தது கூட கிடையாது. கருப்பா சேப்பர். அப்போ மனோஜ் வந்து சின்ன பையன். அந்த அப்பவே பெரிய பிரச்சனைகள்லாம் குடும்பத்துக்குள்ளார இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்தி மனோஜை காட்டித்தான் நாங்கள் அப்போ எல்லாம் சரி பண்ணோம். அப்புறம் என்னுடைய இதில் இருந்து சினிமாலாம் உலகமெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். பாரதி ராஜாவுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, பாரதி ராஜா சினிமா உலகத்தில் வந்தபோது பெருசாக நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்தினதெல்லாம் எங்கள் மாதிரி ஆட்களுக்கு தான். ஏன்னா எங்களை போன்ற சில பேர்கள்லாம் வந்து உலக சினிமாவை பார்த்தவங்க. ஒரு காலத்தில் நாங்கள் என்ன பேசிக்கோன்னா, இந்த பாவரிச படங்களும் தாவரிச படங்கள்ல இருந்து தமிழ் உலகத்தை காப்பாற்றவே முடியாதா? எந்த படத்துக்கு போனாலும் அம்மா பாசம், ஆயா பாசம், தாத்தா பாசம், பாட்டி பாசம், கிழவி பாசம், இதுதான். அது நீங்கள் சொல்லக்கூடாது. அது மாதிரி சிவாஜி அவர்கள் படம் 2 சீனுக்கு அப்புறம் 3ஆவது சீனில் அழுவ ஆரம்பிச்சிருவார். 2 சீன் தான் அவர் சிரிப்பார். 3ஆவது சீன்லேருந்து அண்ணனோ அக்காவோ தம்பியோ மாமியாரோ அப்பாவோ மாமாவோ யாரோ வந்து அவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சினிமாவுக்கு போகிறது அது இதேவா கதை. இந்த ஒரு படம் ஒன்று வந்தது, அதை தான் காட்டுவாங்க. தாய் பாசம் தந்தை பாசம்னு தமிழ் சினிமாங்கிற படம். அதுக்காக ஒரே பாட்டில் கோடீஸ்வரம் அவர் எல்லாம் காட்டி தமிழ் சினிமாவுக்கு அப்படி கிண்டல் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்ல தாவரிசு படம், இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்கவே வேண்டியதில்லை. எம்ஜிஆர் படத்தில் ஃபர்ஸ்ட் சீனில் அவர் வந்து ஒரு குடிசையில் உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு ஏழை தாய் கொண்டு ஒரு இது கலையத்தில் கூழ் கொடுப்பாங்க. அப்படியே குடிப்பார், ஊறுகாய் கடிச்சு சாப்பிட்டு ஆஹா அப்படிப்பார். இவன் கை தட்டி தலைவர் நம்மளாட்டமே கூழ் குடிக்கிறார். அப்புறம் உடனே ரிக்ஷா எடுத்துகிட்டு போடுவார். போகும்போது கதாநாயகருடைய கார் வரும். அந்த கார் வந்து இவருடைய ரிக்ஷாவை இடிச்சிடும். உடனே ஆணவமா கொழுப்பா பணக்காரிங்கிற திமிரா அப்படிங்கிற. அப்புறம் என்னம்மா ராணி எங்கம்மா போனேன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுவார். அப்புறம் அவள் காதலிப்பாள். இதுதான் கதை. இப்படியே பார்த்து 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 ஒரு ஹிந்தி எழுத்தாளர் என்ன எழுதினார்னா, தமிழ் சினிமா படங்களை எல்லாம் ஏன் உலக பட விழாக்களுக்கெல்லாம் அனுப்புறதில்லை? இந்த போட்டு சினிமா விழாக்களில் வந்து பரிசுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஏன் அனுப்புறதில்லைன்னு போது அவர் என்ன எழுதினார்னா, நமக்கு பட விழாவில் அனுப்புறதுக்கு பரிசு வேணுங்கிறதுக்காக அனுப்புகிறோம், பனிஷ்மெண்ட் வேணுங்கிறதுக்கு அனுப்புறதில்லை.
தமிழ் படத்தை பற்றிய விமர்சனம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. டைரக்டர் ஸ்ரீதர் நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் வந்து போய் பார்க்குறோம். தமிழ் சினிமா தான் பார்க்குறோமாங்கிற யோசனையே வந்துருச்சு. அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் நினச்சோம், யாரோ ஒருத்தன் இந்த அம்மா பாசம் ஆயா பாசத்துலேருந்து வெளியே வரதுக்கு பார்க்குறான். அதுக்கப்புறம் சாரதான்னு ஒரு படம், யாருமே திங்க் பண்ணாத ஒரு திருமணம். மறுநாள் திருமணம், முந்தின நாள் அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மேலே தோரணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தவறி கீழே விழுவுறாரு. முதுகுத்தண்டில் அடிபட்டுடுது. ஆண்மை போயிடுது. ஆண்மை இழந்தவனுக்கு மறுநாள் கல்யாணம். கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாரு. கல்யாணம் ஆயிடுது. உடல் உறவுக்காக திருமணம் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லி அந்த கதை எடுத்தார். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது KS கோபாலகிருஷ்ணன், ஏதோ ஒரு விடிவு காலம் வந்து. அதுக்கப்புறம் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் உண்டு. முழுக்க முழுக்க ஜாலி படம். எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அந்த காலத்துல கதாநாயகன்லாம் சுருட்ட முடி வீச அப்படித்தான் இருக்கணும். கோடம்பாக்கம் அவங்க கேட்டு தாண்டணுன்னாவே உங்களுக்கு சுருட்ட முடி இருக்கணும், இல்லாட்டி அந்த பக்கம் உங்களை யாரும் விட மாட்டாங்க. ரவிச்சந்திரன் ஒரு ஆசாமி சாதாரண கிராப் விட்டுக்கிட்டு வர்றாரு. ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காரு. ஒரு கொடுமை என்னன்னாக்கா, சொல்லக்கூடாது மறுபடியும், ரத்த திலகம்னு ஒரு படம் வந்து அதுல காலேஜ் ஸ்டூடெண்டா சிவாஜி சாவித்திரின்னு நடிப்பாங்க. நாங்க பார்த்தேடா, என்னடா கொடுமை. காலேஜருடைய பிரின்சிபாலா இருக்கிற வயசுல பசுமை நிறைந்த நினைவுகளேன்னு சொல்லி 2 பேரும் ஸ்டூடெண்டா வந்தோம். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம். அதை மாத்தி ஸ்ரீதருடைய படங்கள், சுமை தாங்கி, நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள். ஆனா ஐயா, ஸ்ரீதர் எப்படி படங்களை புரட்சி பண்ணாருங்களோ அதுமே பாரதிராஜா அவர்களும் வந்து சினிமா துறையில வர்றேன். ஓகே ஓகே. இவங்க தான் எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான படங்களை கொடுத்து பட உலகம், தமிழ் பட உலகம் கேமராவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த படம் வந்து இங்கே ஓடுது. பாரத்துங்கிற ஒரு ஒரு மகா சாதாரணமான தேட்டர் இதில் மயிலாப்பூரில் பஸ் ஸ்டாண்டு, இது மந்தவடி பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த தேட்டர், அதில் தான் ரிலீஸ் ஆகுது. என் அண்ணன் பசங்கள்லாம் பார்த்துட்டு வந்து 16 வயதுலன்னு ஒரு படம் வேற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், கமலா நடிகர் படத்தில் ஏடா வேற மாதிரி இருக்க போகுது, இருக்குது போய் பாரு அப்படின்னா. இப்போ உட்கார்ற டைட்டில் வருது, சப்பானி பரட்டை மயில் தோன்றும் அப்படின்னு வருது. கமல், ரஜினி, அந்த பேர் கூட ஸ்ரீதேவின் போடல, கதாபாத்திரங்களை போடுறாங்க. சப்பானி பரட்டை மயில் தோன்றும் அப்படின்னு படம் வருது. சோளம் விதைக்கையில சொல்லி விட்டு போன பிள்ளைன்னு சோளக்காட்டுக்குள்ளார கேமரா போகுது. எல்லாம் தமிழ் படம் தான் பார்க்கணுமா, புதுசா இருக்குது. படத்தை பார்த்துட்டு வர்ற ஒரு வாரத்துக்கு எனக்கு அந்த படத்தை விட்டு வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு பாதிப்பு. அதுக்கு அடுத்த அப்படி கிழக்கே போகும் ரயில், இந்த போஸ்டர் ஒட்டுறாங்க, வயல்வெளி, ஒரு ஆணும் பெண்ணும் அதுல ஓடியாடுற மாதிரி, மூஞ்சு கூட தெரியல, ஒரு ஆணும் பெண்ணும் ஓடியாடுற மாதிரி. யார் ஹீரோ, யார் யார் போய் பார்க்குறோம். 16 வயதுல தூக்கி அடிச்சுக்கிற அந்த படம் நிற்குது. என்னடா அது கிராமத்தை இவ்வளவு பிரமாதமா காட்டலாம் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஓடிச்சு. 16 வயது கிழக்க போகிறது. அதுக்கு அடுத்தா அப்படி வருது ஒரு படம், சிகப்பு ரோஜாக்கள். கதாநாயகம் பேண்ட்ல, லேட்டஸ்ட் கார்ல, மாடர்ன் ட்ரெஸ்ஸில், ஹீரோயின் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பூல்ல வர்றா. யாரா எடுத்தது? அதே பாரதி ராஜா. அதாவது ஒரு கிராமியமும் எடுக்கும் தெரியும், ஸ்டைலாவும் எடுக்கும் தெரியும் நிரூபிச்சிருக்கேன். புரியல, நீயா கிழக்க போகிற எடுத்த என்ன அது இந்த அளவுக்கு அல்ட்ரா மாடர்னா போறான். பயங்கரமான ஸ்டோரி. ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்குடைய த்ரில்லர் மாதிரி அந்த படம். அவ்வளவு பிரமாணமா ஒரு கிரைம் த்ரில்லர். அவ்வளவு அதை வந்து ஹிந்தியில எடுத்தாங்க, ரெட் ரோசஸ். அதுவும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ராஜேஷ் கண்ணாவை போட்டாங்க ஹீரோவா. அது ஒரு டைரக்டர், பெரிய டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணாரு. படத்தை பார்த்துட்டு அவங்க பாரதி ராஜா கிட்டையும்
கமல்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கிட்ட கூட எங்களால் வர முடியாது, ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா. ராஜேஷ் கண்ணா கிளீனாக சொல்லிட்டாங்க, என்னால் அந்த மூஞ்செல்லாம் காட்டவே முடியாது, சத்தியமாக எனக்கு அந்த மூஞ்சி கிடையாதுன்ட்டாங்க. ஓடிச்சுங்கிறது வேற விஷயம், கிட்ட வர முடியல அவங்களால. அப்படி பாரதி ராஜா வந்து கிராம படங்களை எடுக்கிறாரு, அது பிரமாதமாக ஓடுது, அதை ஹிந்தியில் கொண்டு வர போகிறாங்கன்னும் போது, அன்னைக்கு அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார், இந்திரா காந்திக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அரசாங்கம் அவர் கையில் முழுக்க இருக்குது. அப்படிப்பட்ட செல்வாக்கான மனிதர். அவர் சௌதாகர்னு ஒரு படத்தில் நடித்தார், ஹிந்தி படம், கிராமிய கதை, வேஷ்டி கட்டிக்கிட்டு கிராமத்தான வந்தார். மொதல் ஷோவிலேயே பாதி படத்துலேயே எந்திரிச்சு போயிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை பேண்ட்டு ஷர்ட்டில் தான் பார்க்க விரும்புகிறாங்க, வேட்டி சட்டையில் பார்க்க விரும்புகிறாங்க. கிராம படங்கள்லாம் நம்ம காலின்னு தெரிஞ்சுது. 16 வயது நிலை ஹிந்தியில் எடுக்கிறாங்க, 16 சாவன். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஓடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் அடிபடும், படத்தை வெளியிடக்கூடாது. என்ன பண்ணாரு தெரியுமில்ல? என்ன பண்ணாங்க சார்? அந்த படத்துக்கு தியேட்டரை கிடைக்க விடாம பண்ணி, மராத்தா மந்திர்னு ஒரு தியேட்டர் மார்னிங் ஷோ மாத்திரம் தான் ரிலீஸ் பண்ண விட்டார். தன்னுடைய செல்வாக்கு இது பண்ணி படத்தையே வெளியே விட்டார். அதே நேரத்தில் கமல் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். ஏக் தூஜே கேலுங்கிற ஒரு படத்தை நடித்தார், சூப்பர் டியூப்பர் ஹிட். அமிதாப் பச்சன் ஆட்ட காட்டு போச்சு. என்ன பண்ணார் தெரியுமில்ல? அடுத்த படத்தில் தான் ஹீரோ, செகண்ட் ஹீரோவா கமல், ஹீரோயினா ஸ்ரீதேவி போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. இங்கே தான் சென்னையில் தான் நடந்தது. எனக்கு கமல் கொஞ்சம் ஃப்ரெண்டு. நான் ஏதோ ஒரு விஷயமா பார்க்கறதுக்கு போனபோது கமல்கிட்ட பேசியிருந்து, யாருன்னு பார்த்தா உள்ள அமிதாப் பச்சன் இருக்காரு அப்படின்னா. அவர் தான் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. ஒரு மாதிரி பார்த்த உடனே கமல் கேட்டார், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னாரு. இந்த படம் வரும்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரொம்ப கூட ஒழிக்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது தெரியுது அப்படின்னு. அதே தான் ஆச்சு. பாதி படம் எடுத்தாங்க, படம் ட்ராப். சார் இப்போ நீங்கள் சொல்கிறத கேளுங்க, ஓகே 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 முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமலை போட்டு படம் எடுத்தீங்கன்னா பாதியில் நின்று போகுது அப்படிங்கிறத கிரியேட் பண்ணார். ஆக கமலையும் ஒழிச்சார், பாரதி ராஜாவும் ஒழிச்சது, இந்தியில் வரக்கூடாது தடுத்தது அமிதாப் பச்சன்கிற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இவனை எழுத்துக்கிட்டு நின்னாங்க. பாரதி ராஜாவுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை எப்போ வந்ததுன்னா, வேதம் புதியது படம். வேதம் புதியது படத்தை வந்து 3%காரருங்க காஞ்சி படத்தை கிண்டல் பண்ணுறதா எடுத்துட்டாங்க. அப்போ ஆர் வெங்கட்ராமன், அவர் தான் குடியரசுத் தலைவர், வேதம் புதியது படம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ ஜனாதிபதி ட்ரை பண்ணுறாரு. அதை தாண்டி அது வந்து சுமாராக தான் ஓடிச்சு. ஆனால் ரஷ்யாவில் வெளியிட அந்த படத்துக்கு நான்லாம் முயற்சி எடுத்து ரஷ்யாவுக்கு இது பண்ணு. ஆனால் ரஷ்யர்கள் அவர் படத்தில் எதை ரசிச்சாங்க தெரியுங்களா? கடலோர கவிதைகள். ரஷ்யா டீம் வருது, ஒரு சினிமா குரூப் வர்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்க, ஒரு 20-15 பேர் வர்றாங்க, சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வரும்போது நான் அப்போ வந்து சோவியத் நாடாக இருந்தது காலம் அது. அப்போ இந்த சோவியத் கலாச்சார மாளிகையில் எனக்கு வந்து நான் வந்து சில பொறுப்புகளில் இருந்தேன். அந்த இந்த தூதுக்குழு சினிமா குரூப்பை வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துகிற பொறுப்பை என்கிட்ட விட்டாங்க. அவங்க என்கிட்ட எனக்கு சொன்ன செய்தி, 2 பேரை பார்க்கணும் தமிழ்நாட்டில். ஒன்று வந்து பாரதி ராஜா, இன்னொன்று வந்து கமல்ஹாசன். இவங்க 2 பேர்த்த நாங்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டு. சார் இப்போ நீங்கள் சொல்லும் போது ரொம்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஆச்சரியமான பல தகவலை சொல்றீங்க. அப்போ பாரதிராஜா அவர்களை வந்து விவரித்து சொல்லவே முடியாது, அவ்வளோ புரட்சிகரமான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமாவில் பண்ண அவர் தன்னோட குடும்ப வாழ்க்கையில் வந்து பல சர்ச்சைகளை சந்திச்சிருக்காங்க சொல்கிறாங்க சார். கடைசி காலத்தில் வந்து அவங்க மனைவி கூட இல்லை, இறப்புக்கு அவங்க மனைவி வரும்போது கூட கங்கை அமரன் அவர்கள் கோவப்பட்டு இப்போ மட்டும் ஏன் வரீங்க அப்படிலாம் சொன்னதா சொல்கிறாங்க சார். அது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க சார். பிரபலமான மனிதர்களுடைய சொந்த வாழ்க்கை எப்போவுமே சரியா இருக்காது. டால்ஸ்டாயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய எழுத்தாளர். மனைவியருடைய கொடுமை தாங்காம தற்கொலைப்பட்டு செத்து போனார் தெரியுமா? சாக்ரட்டிஸ், உலகத்துக்கே இதை சொன்னவர், புதிய வேதங்களை சொன்ன மனிதர், அறிவுரைகளை சொன்ன மனிதர். அவர் மனைவிக்கு அவருக்கும் ஒத்தே வராது. அவர் நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கோபத்தில் ஒரு தண்ணி எடுத்து அடிச்சுது. அப்போ அவர் பாட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பிளேட்டெல்லாம் தூக்கி உடஞ்சது.
அவர் சொன்னார், முதல்ல இடி இடிச்சது, இப்போ மழை பெய்யுது அப்படின்ட்டு. அது மாதிரி சாக்ரட்டிஸோட குடும்ப வாழ்க்கை சரியில்லை. அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கும். அது மாதிரி பாரத ராஜாவுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கை சரியா இல்லை. ஆனா அது அவருடைய கலைப்படைப்பையோ இதையோ தடையா இருக்கல. ஆனா அவர் குடும்ப பிரச்சனைக்கு வந்து அவர் சினிமாவில் சந்திச்ச சில பேர்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. அவர் சில நடிகர்களோட தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அது வந்து உண்மையான தகவலை கூட தெரியல. ஆனா அந்த ஒரு கருத்து அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்துச்சு சொல்றாங்க. அது 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 எல்லா இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் அது. நடிகை கூட நடிக்கிற நடிகைகளோட இல்லாம இருக்கவே முடியாது. பெரிய பெரிய பிரபல நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பெரிய பிரபல நடிகருக்கு 2வது குடும்பம் இருக்கிறது கிடைச்சோ இல்லை தெரியாது, யாருக்கு தெரியுமில்ல. நான் வெளியில சொல்ல விரும்புறேன். அவருக்கு 2வது குடும்பம் இருந்தது. அவங்க கிறிஸ்டியன்ஸ். அவங்க அதனால அதெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்களை போன்ற ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான குடும்பம் இருக்காது. இப்போ ஜெமினி கணேசன் என்கிட்ட என்னென்னவோ கதைகள் சொல்லியிருக்காரு. அவரு ஒரு தடவை என்னன்னா ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. டேய், யாரோ ஒரு பையன் வந்து எனக்கு மகன் சொல்லிக்கிட்டே சுத்துறான்டா, அவன் யாருன்னே தெரியல எனக்கு, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுன்னாரு. அப்ப அப்புறம் பேரெல்லாம் கேட்டேன். போய் பார்த்தா இவருக்கு பிறந்த பையன் தான். வள்ளியின் செல்வன்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவன். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல வந்து இந்த இளவரசனா நடிச்ச சின்ன பையன். இந்த பையன் தான். அவனாடா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான். அப்புறம் கூட்டிட்டு வந்து சேர்த்து இது பண்ணா ஒரு கூட வச்சுக்கிட்டாங்க. துரதிருஷ்டம், அந்த பையன் சேர்ந்த ஒரு 2 மாதத்துல மஞ்சக்கமால வந்து இறந்துட்டான். இது அது மாதிரி ஜெமினி தன்னுடைய சொந்த வாழ்க்கை பல விஷயங்கள் எங்கிட்ட வந்து பகிர்ந்து இருக்கிறார். ஓகே ஐயா, நீங்க சொல்றபடி வீட்டுக்கு வீட்டு வாசப்படிக்குது இயல்பு தான். ஸோ ஓகே, அவர் வந்து நல்லா இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தது குடும்பத்துல, ஓகே. ஆனா அவருக்கு உடம்பு முடியாம போன பிறகு அவர் கிட்ட கூட யாருமே வரல. சினிமா நட்சத்திரங்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அவங்க மகள் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க, அவங்களோட மனைவி வந்து விட்டு போயிட்டாங்க. ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை இருக்கணுமா, வீராப்பு இருக்கணுமா? அது அது நம்ம அது மனிதர்களை வந்து நீங்க சொல்ல முடியாது. எல்லா குடும்பமும் இப்போ நான் என்ன சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். என் மனைவி என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் மனைவிக்கு என் மேலே ஆயிரக்கணக்கான சந்தேகம் இருக்குது. இவங்களோட பழகிட்டு இருக்கு, இவங்களோட பழகிட்டு இருக்கு, நர்ஸுங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தேன்லாம் சொல்லியிருக்காங்க என்னை பற்றி. அது தொழில் முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதனால இதெல்லாம் வந்து சொந்த வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா அது வேற. இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நேற்றெல்லாம் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்க வந்து தொந்தரவு, எங்களை இது பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நல்ல காலம் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, முடிச்சாச்சு. இல்லாட்டி போல இதெல்லாம் தாண்டி தான் வரும். புகழ்னு வரும்போது புகழுக்கு நம்ம விலை கொடுத்து தான் ஆகணும். எந்த புகழும். ஐயா, இறுதியான கேள்விங்க. பாரதி அவங்க இறந்த பிறகு இறுதி சடங்காங்க ஊருக்கு கொண்டு போயிருக்காங்க அவரோட உடலை. ஆனா அங்கேயும் அவங்களோட மருமகளும் மகளை வந்து சண்டை பண்ண கேட்டா வந்து சொத்துக்காக. ஆனா அது வந்து வெளிக்கி விட்டு நடிகர் ராஜுகள் கையெடுத்து கும்பிட்டாங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களுக்குள்ள சொத்து தகராறு இருக்குங்களா? என்ன நடந்திருக்காங்க? அதுதாங்க, சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. இப்போ எங்க குடும்பத்துல எங்க அப்பாவுக்கு 2 தம்பிங்க, 3 பேர். அவங்க என்னுடைய நடு சித்தப்பா, பெரிய சித்தப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். எங்க ஜாதியிலேயே பெரிய கோடீஸ்வரர்கள் அவர் ஒருத்தர். அவர் இறந்த போது சொத்து தகராறு வந்தது. அப்பதான் எங்க சின்ன சித்தப்பா மகனும் நானும் பேசிக்குவோம். சொல்லுவான், நம்ம அப்பாக்கள் செஞ்ச பெரிய புண்ணியமா சொத்து சேர்த்தாருந்தா பாரு, நம்மளாம் ஒடுங்க இருக்கிற பாரு, அவனுக்கு அடிச்சுக்கிறாரு. சொத்துன்னு வந்தா தகராறு வரத்தாங்க செய்யும். எந்த முகலாய சாம்ராஜ்யத்தை நீங்க எடுத்து பாருங்க. பாபருக்கு ஒரே மகன் இது ஹுமாயூனுக்கு ஒரே மகன் அக்பர். அக்பருக்கு பசங்க பிறந்தாங்க, 5-6 பசங்க. ஆரம்பிச்சது தொந்தரவு. ஷாஜகான் ஜெயில கிடந்தான். ஷாஜகான் புள்ள இல்ல, 4வது பிள்ளை வேணுமா. மத்தவங்க எல்லாத்தையும் ஜெயில தள்ளிவிட்டு அண்ணன் கண்ணையெல்லாம் குருடாக்கி அவன் மந்திரியா வந்தான். அவுரங்கசீப் வந்து கடைச்சே புள்ள, அப்படியே ஜெயில தள்ளிவிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தான். அதுதான் சொத்துன்னு இருந்தா அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், தகராறு வரத்தான் செய்யும். அதான் தவிர்க்க முடியாது. அவரு ஒண்ணுமே சம்பாதிக்காம இருந்திருந்தாங்க, பணம் தூக்கிறதுக்கு கூட ஆள் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியும் பார்க்கணும். அவன் அதையும் பார்க்கணும். எத்தனையோ நடிகர்கள் இறந்தாங்க. இப்போ எத்தனை பேர் வந்து நின்றுட்டாங்க. இப்போ விவேக் இறந்த போது நம்ம எத்தனை பேர் நம்ம போயிட்டோம். ஆனா அந்த டைம்ல போக முடியாதுன்னு வச்சிருந்து, கொரோனா இருந்ததுனால யாரும் போகலன்னு வச்சுங்க.
இருந்தாலும் உதயநிதி போன்றவர்கள்லாம் போய் நின்னாங்க. அதுக்காக சாவுல போய் அந்த பிரச்சனை பண்ணுங்களா? அது ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல, அடிப்படை மனிதம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கலாங்க. சொத்து தகராறு எதனால வந்தது, ஏன் வந்ததுங்கிறதெல்லாம் ஒரே ஒரு ரூபாய் வச்சிருந்தா அந்த ஒரு ரூபாய்க்கு சுடுகாட்டில் அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க, நெத்தியில வச்சுக்கிற காசை பிடுங்கிறதுக்கு அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதான் சொந்த வாழ்க்கை, அது நமக்கு தேவையில்லாதது. நம்மளை என்னை பொறுத்தவரையிலும் தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியவர், புதிய அறிமுகத்தை கொடுத்தவர், உலக அளவில் தமிழ் சினிமாவை பற்றி பேச வச்சவர் அப்படிங்கிற வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. அவர் ஒன்றும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவையே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற அளவில் நம்ம பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர். என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சோவியத் கலாச்சார மாளிகையில் புடோக்கின் ஃபில்ம் கிளப்புங்கிற ஒரு கிளப் ஆரம்பித்து அதுக்கு அவர் தான் தலைவர், நான் தான் செயலாளர். நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும். சரி சரிங்க. மேதனா நடத்தணும், இதெல்லாம் பெண்கள் மகளிர் நடிகர் நடத்தணும். இந்த மாதிரி நான் டான்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கு விழா எடுத்தோம், ஸ்டண்ட் மாஸ்டருக்கு விழா எடுத்தோம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணோம். அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ஆனால் பாரதி ராஜா ஒரு சொன்னார், ஏய் போற போக்கு பார்த்தா சோவியத் யூனியன் உடஞ்சிரும் போட்டிருக்கேடான்னு. எப்படி சொல்றீங்க? நாங்கள் 2 பேரும் போய் லெனின் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு புடோகின் ஃபிலிம் கிளப் மூலமாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அந்த சோவியத் தூதர், அந்த சோவியத் நாட்டுடைய தூதர், துணை தூதர்கிட்ட லெனின் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு இது பண்ணுறோம், அது எப்படி பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். அது ஹூ இஸ் லெனின் அப்படின்றார். எங்களுக்கு பேச்சு மூச்சா நின்று போச்சு. உலக மகா தலைவர் நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சோவியத் யூனியனையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். யாரா லெனின்னு கேட்கிறாரு தூதர். வேலையை பார்த்துட்டு போட்டார். நாங்க வாய மூடிட்டு வந்துடும். சொரோக்கின் பேர் அவருக்கு. அப்பதான் சொன்னே சோவியத் நாடு போது பண்ணுது சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு 6 மாசத்துல துண்டு துண்டா உடஞ்சி காலியாச்சு. அன்றே கணித்தார் பாரதி ராஜா. சரிங்க. பாரதி ராஜா அவனுடைய நினைவுகள்ல இருந்து என்னால வெளியே வர முடியும். இன்னும் அவர் இல்லைங்கிற இது வந்து உடல்நிலை சரியில்லாதனால என்னால் போய் பார்க்க முடியல. என்னுடைய சொந்த இதில் வந்து என்னுடைய சகோதரி மகன் பாபு என்னுயிர் தோழன்னு ஒரு படத்தை அவன் என் கூட வந்துக்கிட்டு இருப்பான். வந்துட்டு போய் பார்த்தாரு. யார் அப்படின்னாரு, அக்கா மகன் அப்படின்னு. அவன் அப்போ வந்து லயலா காலேஜில் படிச்சுக்கும்போது ஒரு ப்ரோக்ராமில் அவனை பார்த்தார். ஏய் இவன் இவ்வளோ பிரமாதமாக எல்லாம் பண்ணுறான், அவனை உடனே அனுப்பு அப்படின்னாரு. அனுப்பிச்சிட்டோம். அப்பா என்ன கேட்டார், அப்பா வசதியான பையன், சினிமா உலகத்தில் வந்து இந்த நடுத்தருவிலையும் படுக்க வேண்டியிருக்கும், சாக்கடை ஓரத்துலையும் கிடக்க வேண்டியிருக்கும், தாங்குவானா அவன், கூட்டிகிட்டு போய் பாருங்கன்னு. கோடி பறக்கத்து படத்தில் தான் அவன் முதல்ல போனான். மைசூரில் படுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வண்டிக்குள்ளாரே படுத்து தூங்கிட்டான். சரிங்க. தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் ஆரம்பிச்சான். ஃபோன் பண்ணாரு, ஏய் பிச்சைக்கார பசங்க இருக்கிறானுங்க பல பேர், எறும்பாடு மாதிரி தூங்குறான், வசதியான இந்த பையன் தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறான். ஆச்சரியமா தன்னுடைய சொந்த மகனாட்ட எடுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு இது பண்ணார். இறந்த போது வந்து நின்று எல்லாரையும் காரியங்கள் பூரா கூட இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார். என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் உயிருக்கு போராடி எந்திரிச்சதுனால என்னால் போக முடியல. அதனால் இப்போவும் அவரை பார்க்க முடியலையா அது அப்படிங்கிற ஒரு துக்கம் எனக்கு இருக்குது. வைரமுத்துவனுடைய சோகத்தை எவ்வளோ இருக்குதோ அதே சோகம் தான் எனக்கு இருக்கு. சரிங்க, நன்றிங்க. தொடர்ந்து பேசுவோம். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.